அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை, வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியில இருந்து, அதாவது மீனத்தில இருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்து தான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். சோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. சோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல போய்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போதுல உங்களுக்கு இந்த மாசம் நிலையற்ற மாசம் தான் சொல்லலாம். ஏப்ரல் 16 வரை கொஞ்சம் நிலை தடுமாறும். எதையுமே உறுதியா செய்யறேன் பண்றேன் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா கணவன் மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை, குழந்தைகளால் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை ஏற்படுற அமைப்பு, வேலை பார்க்குற இடத்துல நண்பர்களோட தேவையில்லாத சண்டை போடுறது, எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதாவது சண்டைனா எப்படின்னா, உங்கள் தரத்தை நீங்கள் தாழ்த்தி கொள்வது. இப்ப மதிப்பா மரியாதையா கம்பீரமா ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த மதிப்பு மரியாதை கம்பீரம் குறையும். அது உங்களாலேயே, தொழில் செய்யற இடத்துல உங்களாலேயே குறையும். வேலை பார்க்குற இடத்துல உங்களோட சுத்தி இருக்கவங்க ஏதாவது பேசுவாங்க, நீங்க ஏதாவது தேவையில்லாம பேசி உங்க மதிப்பை குறைச்சிப்பீங்க. குழந்தைகளால உங்க மதிப்பு குறையும். ஒரு தேவையில்லாத மன வருத்தம் அப்படிங்கிற அமைப்புகள் ஏற்படும். கணவனால் இந்த அமைப்பு ஏற்படும். ஏன் காரணம் என்ன? சனி செவ்வாய் சேர்ந்து 9ல வந்துட்டாரு. அப்பாவுக்கு இந்த நேரத்துல உடல்நல பாதிப்பு ஏற்படும். அப்ப கடகராசி அன்பர்கள் தந்தையை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய அமைப்பு தாங்க உண்மையிலே தந்தைய. அதாவது இது இப்ப நான் சொன்ன உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பா தந்தைக்கு பாதிக்கும். தந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா இந்த பர்சனல் ப்ராப்ளம் சொன்னேன் பார்த்தீங்களா, வேலை பார்க்குற இடத்துலயோ குழந்தைகளால தலைகுனிவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வருமானம் பண்றேங்கிற பேர்ல நிறைய செலவு பண்ணக்கூடிய ராசிக்காரர்களும் நீங்க தான். உங்க வார்த்தைகளால நிறைய சங்கடப்படுவீங்க நீங்களே. ஏன் இந்த வார்த்தையை விட்டோம் அப்படிங்கிறதுனால. ஸோ எந்த ஒரு வேலையும் பார்க்கறதா இருந்தா ரொம்ப ரொம்ப நிதானமா பாருங்க. குறிப்பா ராகு ராசிக்கு 8ல இருக்கிறதுனால ராகு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஈடுபடுறது. ராகு சம்பந்தப்பட்ட வேலைகள்னா என்ன? ஏதாவது மலை ஏறுறது, அதே மாதிரி தண்ணி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, வேற என்னென்ன இருக்கிறாரு, கருப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகளால ரொம்ப கஷ்டப்பட போறது நீங்க. இந்த மந்திரம் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள் உண்மையிலே இருக்கிறது இந்த ராகு தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாரு. அதுவும் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட ராகு தான் அதெல்லாம் வேலை பார்க்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உண்மையிலே
பொய்ன்னு நம்ப வேண்டாம், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனா இந்த மந்திரம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது கேட்டா, ராகு 8ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட கருத்து. அதன் அடிப்படையில தான் நான் இதை சொல்றேன். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு விஷயமும் பெரிய லெவல்ல உங்கள பாதிக்காது. ரொம்ப ரொம்ப நிதானமா இருந்து உங்க வாய கண்ட்ரோல் பண்ணீங்கனாவே போதுமானது. காரணம் என்ன? 2ஆம் இடத்துல கேது வெட்டி விட்டு பேசும். மூஞ்சில அடிச்ச மாரி பேசும். அதனால நிறைய அசிங்கத்தையும், அவமானத்தையும் 4 செவுத்துக்குள்ள முடங்குற தன்மையும் குடுக்கும். குழந்தைகளால் 4 செவுத்துக்குள்ள முடங்குறது, தொழிலால் 4 செவுத்துக்குள்ள முடங்குறது, தொழில்ல இருக்கிற பார்ட்னர்ஸால 4 செவுத்துக்குள்ள முடங்குறது. இப்ப என்னன்னு சொல்லப்போனா, சிட் ஃபண்ட்ஸ் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஏமாத்திட்டு போனதுக்கு நீங்க அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், ஜாமீன் போட்டதுனால நடக்கும்னு சொல்லல. தொழில்ல நண்பர்களோட சேர்ந்து ஒரு வேலையை பார்த்திருப்பீங்க. அவங்க ஏமாத்திட்டு போறதுக்கு நீங்க கடன் கட்டுறது. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறது. தொழில்ல நடக்கும். தொழில்ல பார்ட்னர் போட்டு பண்றவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கடகராசினர் இந்த நேரத்துல. இல்லாட்டி கண்டிப்பா அல்வா கொடுத்துட்டு உங்களை மாட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாரோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத ஒரு வாட்டி செக்அப் பண்றது நல்லது. குறிப்பா இந்த செவ்வாய் 9க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பார்க்கறது நல்லது. ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை வரும்போதுதான் தொழிலால நிறைய கஷ்டங்களும், ஏமாற்றமும், கடனும் வாங்குற அமைப்பு நடக்கும். அடுத்தது குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன? 5ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட சேர்றாருல. ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை எந்த பாதிப்பும் பெரிய லெவல்ல இல்லை. தாயாரோட உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கணும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி வீடு கட்டுற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல இறங்க வேண்டாம். அப்படி இறங்குனீங்கன்னா அதனால நிறைய ஆளு ஒழுங்கா வேலைக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால பல சண்டை சச்சரவுகள் உங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவியருக்குள்ள நடக்கும். வேலைக்கு ஆள் வரலாம், வேலையாள்கிட்ட தான் போய் நீங்க சண்டை போடணும். வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கணவன்கிட்டயோ மனைவிகிட்டயோ சண்டை போட்டீங்கன்னா அது ஏதாவது பிரயோஜனமா? ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் ஆகாது. ஸோ அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிளஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா உயர்ந்த விருது அரசாங்கத்துல இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த லவ் பண்றவங்களுக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க தான் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா செவ்வாய் சனி 9ஆம் இடத்துல இருக்கிறனால சம்பந்தமே இல்லாம இந்த நேரத்துல தான் நீங்களும் கையெழுத்து துணிஞ்சு தைரியமா போடுவீங்க. என்ன பண்ணி போடுவாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அவசரப்படாம இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். அவசரப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சிக்கல் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்து பண்ணிக்கங்க. ஏன்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்குன்னா யாருக்கு நீங்க கையெழுத்து போடுறீங்களோ அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க தானே மாட்டிட்டு முடிப்பீங்க. அவங்க எஸ்கேப் பண்ணுவாங்கல்ல, பறந்துருவாங்கல்ல. அதனால ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தொழில்ல ரொம்ப முதலீட போட்டுற வேண்டாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு நிதானமா கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். அவசரப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பொதுவா எல்லா விஷயத்தையும் நிதானமா முடிவெடுங்க. உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் வருமானம் அதிகம், வாய் பேச்சு அதிகமா இருக்கும், தேவையில்லாத சண்டைகள் அதிகமா இருக்கும். குறிப்பா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத சண்டை பிரச்சனை. ஏன்னா 3ஆம் பாவத்துல சனி செவ்வாய் பார்த்து க்ளோஸ் பண்ணிருச்சு. புதன் நீச்சமாயிருச்சு. உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்கலாம் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு வர லெட்டரால சில சமயம் பிரச்சனை வரும். லெட்டரு, இமெயில் இந்த மாதிரி அமைப்புகளால பிரச்சனை வருது. மொபைல்ஸ் உடையிறது, டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பழுதாகி திரும்ப வாங்குறது, ஏசி சர்வீஸ் பண்றது, அதாவது அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பூரா 3ஆம் பாவகம் புதன். அந்த புதனும் நீச்சமாகி 3ஆம் பாவமும் நேரடியாக சனி செவ்வாய் தொடர்பு வந்ததுனால இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த காலகட்டத்துல நிறைய பாதிப்புகள் உண்டாகும். அதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. அதிகமா வாய் பேசுவீங்க, அந்த வாயை மட்டும் குறைச்சா போதுமானது. அதே மாதிரி வருமானமும் இந்த நேரத்துல எல்லையற்ற வருமானம் எல்லா பக்கமும் வரும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல எப்படி செலவாகும்னு சொல்றேன்னா எந்த பக்கத்துல இருந்து வருமானம் வரும்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல வருமானம் வரும். அதாவது
வருமானம்னா வருமானம் மட்டும் இல்ல, என் பணத்தை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கூட யாராவது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலாம். அதை நீங்க ஒரு முதலீடா மாத்தி கூட சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் நீங்க பத்திரமா பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதேனும் செலவுகளோ பாதிப்புகளோ ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. நகை, கௌரவம், குழந்தை இந்த 3ஆல தான் பாதிப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நிதர்சனம் பண்ணிட்டு எப்படி பண்றதோ கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சமாகி சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இது ரொம்ப ஒரு சென்சேஷனா இருக்கும்பாங்களா, அதாவது ரொம்ப கவனமா இல்லாட்டி எதையும் எந்த நேரத்திலையும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்கல்ல. அதாவது அடிக்கிறவங்களும் நீங்கிறவன், தன்னைத்தானே வருத்திக்கிறவங்களும் நீங்கிறவன். புயல் மாதிரி எல்லாரையும் அடிச்சு போறதும் நீங்கதான், தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கிறதும் நீங்கதான். அந்த மாதிரி அமைப்புல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவசரப்படவே வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். இந்த உலகத்தை நடக்கிறத யாராலையும் மாத்தி இப்ப நான் சொல்றதுனால இது எல்லாரையும் பார்ப்பாங்களா? இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் பார்த்து இதை புரிஞ்சுக்க முடியுமா? எல்லா லாங்குவேஜும் என்னால பேச முடியாது. நான் பேசுறது தமிழ். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றோம். அதை பாக்குறாங்க. அது அவங்களுக்கு நல்லதா இருந்தா ஏத்துக்கிறாங்க, இல்லாட்டி ஏத்துக்க மாட்டாங்க. இதைத்தானே நான் நினைக்க முடியும். உலகத்துல உள்ள எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அது என்னோட முட்டாள்தனம் தானே. அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. உலகத்துல என்ன நடக்கணுமோ நடக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணி வாழணும், இல்லாட்டி அமைதியா உட்கார்ந்துருப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா பெரிய லெவல்ல எந்த பாதிப்பும் உங்களாலையும் நடக்காது, உங்களுக்கும் நடக்காது. இல்லாட்டி எல்லா தப்பும் நீங்க பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கடைசியில க்ளோஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க உங்க ஃபைல. அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலை. ஏன்னா நீச்ச புதனுடன் சனி செவ்வாய் சேர்க்கை ஏப்ரல் 30 வரையுமே இது நடக்குது. நீச்ச புதனுடன் சனி செவ்வாய். அப்ப நீங்க நீச்சம், அதோட சனி செவ்வாய் பேச்சாலேயோ டாக்குமெண்டாலேயோ அந்த புதன் ஆதிக்கத்துல என்னென்னலாம் இருக்கோ உங்களுக்கு அத்தனையும் அடிச்சு ஓடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த அமைப்புல இருக்கும்போது நிதர்சனம் பண்ணி தொழில் முடங்குறது, உங்களுக்கே ஏதாவது பாதிப்பு ஏற்படுறது எல்லாமே நடக்கும். ஸோ கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இந்த 27 நட்சத்திரத்திலே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு கேட்டா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த நேரத்துல அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து லாக் ஆகுற நேரம் இந்த நேரம். ஸோ கவனம் தேவை. கண்ணா பின்னான்னு பாசு பணம் செலவா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. கடன் வாங்குற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. ரைட்டு ஏதோ ஒரு நல்லதுக்காண்டி தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் ஆயிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த குறையும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.